இந்த வீடியோவில் நம்மகிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், அப்போ தான் கைஸ் உங்களுக்கு புரியும். இதில் வர ப்ராடக்ட் லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் கைஸ். நான் அந்த ப்ராடக்ட்டை ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் கைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் அமேசான்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். இது எந்த கேபிள்னா ஹார்ட் டிஸ்க்கு கைஸ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கேஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்குக்கான கேபிள் தான் கைஸ் இது. ஸோ ஒரு நார்மல் பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் டேப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேபிளை எடுத்துக்கிறோம். இது வந்து நான் வந்து 200 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து எப்படின்னா ஒரு 5 GB ஸ்பீடுக்கு ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கிறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கேபிள் வந்து நல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் கைஸ் இருந்துச்சு. இது வந்து பழைய மாடல் கேபிள் கைஸ். இது வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அதை நம்ம ஃபோன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி டைப்பில் ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும் நீங்கள் இந்த கேபிள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கைஸ். இந்த கேபிளில் வந்து ஒரு 5 GB ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லோக்கல் கேபிள் தான். நீங்கள் கொஞ்சம் பிராண்டடாக போனால் உங்களுக்கு ரீட் அண்ட் ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக கனெக்ட் ஆகிரும் கைஸ். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே டேக் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க கைஸ். ஸோ நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு கமெண்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.